அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் ஈரான் தன்னிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க சம்மதம் தெரிவித்திருப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். யுரேனியத்தை பயன்படுத்தி ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுக்கவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது போர் தொடுத்தன. பேச்சுவார்த்தையில் மேற்காசிய போர் நிறுத்தம் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி திறப்புக்கு கொள்கை அளவில் ஈரான் ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஈரானிடம் 60% செறிவூட்டப்பட்ட 400 கிலோ யுரேனியம் இருக்கிறது. இதை 90% அளவுக்கு செறிவூட்டினால் அணுகுண்டுகள் தயாரிக்க முடியும். 2015 போடப்பட்ட ஒப்பந்தம் போல ஈரான் தனது யுரேனியத்தை ரஷ்யாவுக்கு மாற்றி கொடுக்கலாம் அல்லது அதன் செறிவூட்டப்பட்ட தன்மையை குறைத்து ஆயுதங்களுக்கு பயன்படுத்த முடியாதபடி வீரியத்தை அடிக்கலாம் என்று ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. எனினும் அது பற்றி எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. ஈரான் இந்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் ஈரானின் இஸ்பஹான் அணுமின் நிலையத்தின் நிலத்தடியில் உள்ள யுரேனியம் சேமிப்பு கிடங்குகளை பங்கர் பஸ்டர் குண்டுகள் மூலம் தகர்க்க அமெரிக்கா திட்டமிட்டிருந்தது. ஈரான் அமெரிக்கா இடையிலான வரைவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இறுதியானதும் முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் ஜலசந்தி மீண்டும் முழுவதுமாக திறக்கப்பட்டு ஒரு மாதத்தில் போருக்கு முந்தைய நிலைக்கு திரும்பும் என்று ஈரான் அரசு சார்ந்த ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. போர் காரணமாக ஹார்முஸ் மூடப்பட்டதால் கப்பல் போக்குவரத்து குறைந்து உலக நாடுகளுக்கான கச்சா எண்ணெய் LPG சப்ளை பாதிக்கப்பட்டது. கச்சா எண்ணெய் விலை 40% வரை உயர்ந்துள்ளது.